இல்லைன்னா அறிவு வருவார். ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானே தங்கலானே சாங் வந்து பெரிய ஹிட், எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டார், சார் சாங் வேணும் சார், எண்டு சார் அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எழுதிட்டு இருக்கேன், அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து, சார் நல்லா இருக்கு சார், இங்கே ஒரு ஹை பிச்சா ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா, சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தால் நல்லா இருக்கும்னாரு. சார் தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். I came up with this phrase, நானே நானே நானே. Then அறிவு came up with this word, லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். Then that came up and அது வந்து சாங்கை ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதை வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா இருக்கு, ஈவன் மேக்கிங் வந்து கிராமர் இல்ல. ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு, அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு. சாரி அண்ட் ஐ வாண்ட் இன்டரப்ட் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒன்று இருக்கு. அது எப்படி பண்ணாரு இமோஷனலா தெய்வத்தை மாதிரி இல்ல whatever I'm saying. பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல, தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்குற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும், வாய்ஸஸா இருக்கட்டும், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. அவங்க சார் சொல்கிறது தான், ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் த ட்ரைப்ஸ். ஸோ த ரூட்டட் வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இதுதான் வந்து நான் வந்து என் மைண்டில் வந்து ரொம்ப தெளிவாக இதை நான் சொல்லணும். இந்த கதையில் ஒரு வாட்டி இந்த கதையில் நான் சொல்லணும், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு கதையில் ஒன்று இருக்கும், ஆக்டிங்கில் ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதனால நாங்கள் எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ், எல்லா ட்ரைப்ஸும் அவங்க டியூனே டிஃப்ரென்ஸ் சார். இப்போ நம்ம பண்ணுற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நோட்லேயே சுற்றுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜான 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 ஜானே அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி சுற்றி டியூனில் வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசாக ட்ரைபல் மியூசிக்கை வந்து இந்தியன் சினிமாவில் பெருசாக கவர் பண்ணல. கேரளாவில் நிறைய பண்ணுறாங்க, தமிழில் வந்து யாரும் பெருசாக கவர் பண்ணல. ஸோ வி தாட் வில் டெல் இட் இன் அன் ஆத்தென்டிக் ஜோன் வேர் இட் இஸ் ரியல் அண்ட் இட் சவுண்ட்ஸ் ட்ரைபல். ஸோ வி brought in all those woodwinds, those word percussions, those tribal voices, stacks of voices. இப்போ அதுக்கு parallel பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஆஃப்ரிக்கன் கொயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. we have to sound international but different, but we should sound earthy. ஸோ அந்த earthiness எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூனில் நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உட்வின்ஸ் அவர் சில சவுண்ட் சொல்லுவார், சார் ஃப்ளூட் ஒட்டி வரவே கூடாது சார், இது ஒட்டி வரவே கூடாது சார், நல்லா இருக்கு சார், ஃப்ளூட் வேணாம் சார், எனக்கு இது ஒரு ராகமா இருக்கு சார், வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், சரி ரீட்ஸ் எடுத்துட்டு வருவோம். இது வந்து அந்த தென் ஸ்னேக் சாமர்ஸ் அந்த மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் ஒன். அவர் எந்த கிராமருமே ஃபாலோ பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நாங்க வந்து ஆடியோவை வந்து பின் பண்ணி வருவோம். சரி நிறைய வேணாம் தான் சொல்லுவேன். இது வேணாம் சார், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இல்ல வேணாம்னு சொல்ல கத்துக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எது கொடுத்தாலுமே அவருக்கு பிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு சரி இது வேணாம் சார், ஃபர்ஸ்ட் டேக், நாலாவது டேக், அதுக்கப்புறம் ஆறு அமர. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி டீசர் மியூசிக் கொடுத்தோன்னே சார் இது வேணாம் சார் அப்படின்னு. பட் ஃபைனலா அதோடைய அவருடைய இன்டர்பிரிட்டேஷனோட சேர்த்து தான் ஒன்று வரும். அந்த முதல் இப்போ நேட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ற அந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்கு கதை சொல்றாங்க, முதல்ல வர எக்ஸ்பிரஷன், முதல்ல வர டியூன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஒரு வாட்டி. இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தங்கலான்ல கிடைச்சு. நான் சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து என் சந்தோஷ்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அப்படி தான் வந்து இருந்தோன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ ஜிவி வந்து முன்னாடியே வந்திருக்காரு, வெரி பாப்புலர் மியூசிஷியன்னு. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது.
சும்மா போயிட்டு ஒரு முறை மீட் பண்ணேன். இப்போ ஞானல் சார் கிட்ட பேசிட்டு, சார் நான் ஜிவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பருங்க, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி சார்கிட்டே நான் சொன்னேன், நான் அவருக்கும் வந்து ஜிவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார். சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல, பயங்கரமாக இருந்தது. என்னடா அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான், நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறேன். இப்போ சந்தோஷ் அப்புறம்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான். பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறோம், டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவோம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்ததா. சரி இங்கே இவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா, இப்போ கடைசியாக இந்த மினிக்கில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டை முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே நான் சொல்கிறேன், சார் எனக்கு சில சவுண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ போயிட்டு எது உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துருங்க சார். இல்ல நான் பண்ணிட்டேன். நான் என்னடோ யோசிக்கிறேன், இங்க ஒரு ஆப்பிரிக்கன் வாய்ஸ் மாதிரி வரணும், இங்க இப்படி வரணும், இங்க உட்விட்ட போடுறா, இதை போடுறா, அதை போடுறா, நான் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லைட்டா தெரியுது ஒரு படி லேயர் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கே தெரியுது. சரி நான் பார்த்தேன் எப்படின்னா லாஸ்ட்ல தூக்கிடுவாரு, எல்லாம் வச்சுக்கோ நம்ம எப்படியோ வந்து ஒன்னு சொல்லுவாரு, அவரை வச்சு அதுல பாதி போயிடும், பாதி ரீடைன் சென்சார் 10 நிமிஷம் வெயி 1 நிமிஷம் தான் தேவை, உடனே எக்ஸ்ட்ரா வெயிட் நான் கட் பண்ணிடுவானுங்க சென்சார்லன்ற மாதிரி. அவர் வரும்போது சரி நான் சொன்னேன், சார் நீங்க போங்க சார், உங்களுக்கு என்னதான் வேணாமோ தூக்கிருக்கு சார் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவரு போய் நிறைய தூக்குனாரு. அதுக்கப்புறம் அவரு பண்ணிட்டு போன ஒரு 2 ஒண்டி வச்சுட்டேன் நான் சார். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து வேணும் வேணாம் அந்த டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது. அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோட தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, அதை கன்வே பண்ண முடிஞ்சது. அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னராக ஒரு எமோஷன் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவரு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஒன் மார் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கரெக்டாக பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். போயிட்டு அது பயங்கரமாக என்னால் வந்து விளக்கலாம் முடியாது, அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பராக ஜிவி மாறினாரு. அது என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது வெல் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். ஸோ பியூட்டிஃபுல்ல சார். எனக்கு ஒரு பெரிய டவுட் சார், ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்துல ஆன்டகனிஸ்ட்மா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி ரியாலிட்டி அண்ட் மித்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவங்களும் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியை ட்ரெய்லர்லேயே. அப்போது இவங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் ஆர்த்தி பண்ணணும், நீங்கள் எப்போ முடிவு எடுத்தீங்க? when did you decide okay I am ஆர்த்தி? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good maker's movie. Our combination is very rare. My manager told me that Ranjit sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, like somehow just make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjit sir doesn't talk. So he doesn't. போராட்டமா இருக்கும் போல இருக்கே சார் அவங்க கூட. It's all coming out. நாங்க நிறைய பேசிட்டோம். So then they sent me the script. So then I read the script and then I read the character and I was blown away. I was like, wow, such a... Nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, as we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, it's when I started finding out what his exact vision was. It's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and I'm eternally grateful
for Aarti. How was the experience first week of shoot? அதுதான் சார் அடுத்த கேள்வி. நீங்க மூணு பேருக்கு first week of shooting அவங்களே வழி எல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. கை ஆட ஆரம்பிச்சு. நான் மூணு ஆக்டர்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சார் கேக்குறேன். சார் how was the first week of shoot? இல்ல இவர் ஒரு 7 நாள் அடிச்சாருங்க. சார் நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒன்னும் வேணாம், எனக்கு அதனால அவரும் நினைச்சு போனது வேற. பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளவு அடி வாங்கினாலும் நல்லவே சொல்லிட்டாங்க, அவ்வளவு அடி வந்திருக்கு. ஆக்சுவலி யூ நோ வாட், 50% see for actors 50% என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் 50% is what a director writer writes for you. ஸோ அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசுல இருக்கும். நீங்க என்ன கேரக்டர் அவர் எவ்வளோ உண்மையா எழுதியிருக்காரோ அதுதான் மனசுல நிற்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா விக்ரம் சார்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா படத்துலையும் வெயிட்டை குறைப்பாரு, இதை பண்ணுவாரு. நமக்கே கஷ்டமா இருக்கும், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றாரு. நானே சொல்ல ஒரு வாட்டி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க, ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்றீங்க, நம்ம தங்கலான் பூஜையில சொன்னேன். அவ்வளோ பண்ற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியா இருந்தால்தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது வந்து தங்கலான்ல இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா அமைஞ்சிருக்கு. Not only மூணு பேர், every everyone, all of them. So that, you know, it falls in place in only few scripts. I think Tangalan is one of those. ஜிவி டார்லிங் சொல்றப்ப ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்றோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் விக்ரமண்ணா வீட்டில் மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்றாரு, 3 monthsல நாம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months. நான் வெளியே வந்தோன்னே வான் பண்றேன், மற்ற ஹீரோ மாதிரி நினைச்சுக்காதீங்க, இப்ப இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டா சொல்லணும். இல்ல சார் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டே 3 பேரும் குண்டா. ஆமா, எவிடன்ஸ் இருக்குண்ணா. 3 months கழிச்சு போறோம். எதுக்கு போறோம்னா மறுபடியும் 2 மாசம் வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போறோம். நான் போறப்பே சொன்னேன், செத்தோம் நம்மன்னு சொல்லிட்டு நான் பயத்திலே போறேன். பட் இவர் என்ன நினைச்சு வந்தாருன்னு தெரியல. நாங்க எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சென்டிமீட்டர் கூட முடிய கட் பண்ணல. 3 மாசம் அப்படியே இருந்ததுல இருந்து 22 kgs குறைஞ்சு வந்திருக்காரு. முடியெல்லாம் வளர்த்தி ஒரு காட்டுவாசி மாதிரி வந்து நிக்கிறாரு. ட்ரெஸ் மட்டும் மாடலா இருக்கு. நான் செத்தோண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆயிட்டாரு, கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த ஒரு 3 மாசத்துல நீங்க அவ்வளவு குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி. அப்புறம் உள்ள போய் 2 பேருக்கும் அல்ல உள்ள போய் உட்காந்துட்டு எப்படியோ டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாரு இவரு. எனக்கு கொடுத்தாரு நல்லா. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? சரி ஓகே, உடனே கட் பண்ணிட்டாரு. நான் ஷாக் ஆயிட்டேன், உடனே முடியல கட் பண்ணிட்டாரு, மீசையில கட் பண்ணிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் சார் ஏன் சார் அப்படி நெல்லில் வந்துட்டு போயிட்டாரு. 2 நாள் பிறகு வந்தாரு, பார்த்தா எல்லாம் கட்டு. முடியாதுமா, ரொம்ப நம்மளுக்கே. ஆமா சார், இவர் மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் ஐ திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கெடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் மனாலோவில் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியாக. நான் மனாலோவில் 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மனாலோவில் பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா what goes into that? First is சாரோட அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்குன்னா தட்ஸ் அ மூவி. பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஐ தாட், ஐ மீன் வி ஆல் ஃபெல் தட் அந்த கேரக்டராகவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த டைம் நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் சாப்பிட மாட்டாங்க. மேபி 10 அண்ட் தென் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பண்ணும்போது அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். மேக் யூ ஹேவ் தி சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ வந்து அது மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது அந்த இடத்துல. இது வெரி பேசிக்ஸ். அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும்ல, நம்ம உட்கார விதம் எல்லாமே, அவங்க உட்கார விதம், நடக்கிற விதம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரஞ்சித் கிட்ட பேசினேன்.
ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். அது பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுறது ஒரு விஷயம். பட் அந்த கேரக்டராகவே மாற நான் வந்து கொஞ்சம் டாட் புட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு எனக்கு வந்து அது ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகணும். ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அங்கே இடத்துல போயிட்டு இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேறு. பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம். எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்றைக்கி வேற ஒருத்தவங்க வந்தாங்க லொக்கேஷனுக்கு, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆடாக தெரிஞ்சாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நம்ம ஐயில் சொல்கிறோம் நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த அது வேறு விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷனில் போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ் எப்போவுமே வந்து ஒரு நார்மலாக அந்த மேக்கப் போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீனுமே வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும், வேலை நடந்துட்டுருக்கோம், இல்லை சண்டை நடந்துட்டுருக்கோம், இல்லை ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் மண் தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது இல்லை. இப்போ உடம்பு பூரா நசுன்னு அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி உறுத்தும் அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி அந்த ஒரு நசுன்னு இருக்கும், ஹாட்டாக இருக்கும், நைட்டு பார்த்தா ரொம்ப கோல்டாக இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட் அண்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நான் சொன்னல கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்கள் ஷார்ட் என் ஷார்ட்டு அப்புறம் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான். அந்த ஒரு ஷார்ட்டில் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஷார்ட் எடுக்கணுமா நான் போய் ஃபோனில் இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ண அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்ணுறதுனால நம்ம சேருக்கெல்லாம் பக்கத்தில் வைக்க முடியாது, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அந்த வெயிலே அங்கே தான் கிடப்போம், அங்கே தான் எழுந்திரிப்போம். அங்கே அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமாக நடிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே டேக் தான். உள்ளே போனோடனே இவங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்போ தான் நாமளும் அது ஒரு டேக்காக தான் போவோம். பட் அந்த ஃபஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து வந்தால் தான் போகும்போது அது பழகிடுது இல்லை. ஸோ எனக்கு ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அது கஷ்டம், எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம். பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஐ திங்க் நானும் இல்லை எல்லாருமே பண்ணோம். பட் எனக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஒரு நடிகராக. தேங்க்ஸ் ரஞ்சித். ரியலி ஸோ ஏன்னா இன்ஸ்பயர்ட் மீ பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷனில் எடுத்துகிட்டு தேர்ஸ் அ லாட் ஆஃப் லைக் எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு டில் வி ஜெல். பட் ஆஃப்டர் தட் லைக் ஹவ் யூ சேயிங் ஜிவி or சந்தோஷ் அவர் வந்து ஒரு ஷார்ட்டில் நான் அவர் பண்ணிட்டு அது ஆமாம் அது வேண்டாம். லைக் ஹீ நோ எக்ஸாக்ட்லி எது வேண்டாம், மேபி இது பண்ணியிருப்பேன் வேறு ஏதோ ஒன்று. ஸோ அது இல்லாமல் அப்படி சில டைமில் நான் கேட்பேன் என்ன பண்ண உங்களுக்கு தான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்கள், அண்டர்ஸ்டுட். லைக் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் திங். அண்ட் அழகு என்னென்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளோதான் இருக்கும் படம் முழுக்க. ஆனால் உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்ணுறதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொறிகிறது இல்லை இப்படி நிற்கிறது போயிடும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாக் ஃபார் ஆல் ஆஃப் திம். லைக் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தரும் அடிப்பட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் வாஸ் ஹேப்பனிங். விழுறும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல, எல்லாமே நாங்கள் வந்து மணல் நான் நினச்சேன் நல்லா பழைய காலத்து நிறையா அப்போலாம் மரங்கள் இருக்கும்ல எல்லாமே இட் வாஸ் ட்ரை. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு கோளாறுனாரு. இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல் தான், பாறை தான். ஒரு இது எடுத்தாலும் பாம்பு இருக்கும், தேல் இருக்கும். ரொம்ப சர்வீஸ் ஒரு தேல் 2 தேல் கொண்டானா அவன் போய் கல் எடுப்போம் 3 தேல் வேறு என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பேன். ஒரு பாம்பு அங்கே அதில் அடுத்த கல் ஒரு பாம்பு. நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டுவரியில். இந்த மாதிரி கொண்டு வருவாங்க விட்டுருவோம், ஏன்னா நம்ம விஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மாதிரி குளிரில் அந்த மாதிரி நசன்னு அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா. இப்போ காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து பேடிங் போடலாம், இது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோமணத்தில் இருக்கனால விழுவோம், அடிப்படுவோம், ராக்ஸ். ஸோ இட் வாஸ் பட் எங்களுக்கு வந்து இல்லை எனக்கு என்னவோ எனக்கு தோணிச்சு லைக் கஷ்டம் தான், பயங்கரமான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே உணர முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸும் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்லாம் இருந்திருக்கும். பட் அவங்க வந்து தங்களா நாங்கள் இப்படி பண்ணோம் சார், ஆஃபீஸ் போன பிறகு சாப்பாடு போட்டார், அப்புறம் இங்கே போன பிறகு ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாமல் பொண்ணுங்களா இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகி போச்சுங்க, கோமணத்தில் தான் சுற்றுவோம், தென் இது பண்ணோம் அது பண்ணோம், கஷ்டங்க. எவ்ரிபடி ஸ்டாக். ஆனால் எல்லாருமே பெருமையாக பேசுவோம். How many movies can you talk like that? அழகா ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி சொன்னீங்க சார், நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் யோர் பாடிலி ப்ரிப்பரேஷன். பட் இதில் வந்து இன்னொன்று ரஞ்சித் சார் கிரியேட் பண்ணது சார் மக்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி இந்த லைவ் சவுண்ட் சிங் சவுண்டுன்னு சொல்கிறீங்களா, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம்னா நீங்கள் ஷூட் பண்ணிடுவீங்க, நேராக அது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்கே பேசிடுவாரு, மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரிய வைங்களேன். ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்டரி திங் தான் ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு
நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க அங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப என்னால் அது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான். அண்ட் வேர்ல்டு வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்ட்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சின்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ் அந்த வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டர்ஸ் அந்த சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுற விதம், அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரியலாக அப்போயே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணி என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விருமாண்டிலலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்க்குறப்ப படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சின்ன படம், இப்போ நான் ஒரு விக்டிம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன். அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது 30 minutes படம். அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னன்னா, அப்போ சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கரெக்டான ஆக்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும் முடிவு பண்ணது தம்மமில் செம்மையாக ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மலைக்காவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்ப நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த பேசுறது, கத்துறது, அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காற்று, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியலை கொடுக்கும். அதுதான் வந்து அதோட வேல்யூஸு. டப்பிங்கில் எப்படி பண்ணோம்னா ஃபுல் நாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்டு மட்டும் எடுத்து பண்ணுறப்போ அந்த டப்பிங் வாய்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார், ஒரு சவுண்டு கத்தி பேசுவார். திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும், பேசுறது கிளியராக இருக்கும், அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம். அண்ட் ஃபிலிமோடைய என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த கட்ட லெவல் தான் ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது.
ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதில் சில இதுவும் இருக்குது. எனக்கு கஷ்டம் என்னன்னா என்னோட 2 கேரக்டர், அது ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி செங்கோடே அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ண பாருங்க மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும், ஆனால் குரல் அப்படி இருக்கும். சோனியக்கார் இல்லை, யூ கான் டூ தட். ஸோ அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த வாய்ஸ் வேணும், ஆனால் இந்த மூஞ்சி அப்படி அவ மாதிரி இருக்கணும், ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கணும். நான் சார் இந்த டப்பிங் நான் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ட்ரெய்லர்ல நீங்க பாக்குறீங்க சோனியக்கார் இல்ல சோனியக்கார் இல்ல சோனியக்காரி தான் ஆர்த்தி சொல்றது எல்லாமே ஒரிஜினலா பண்ணுவோம். நாமளே நான் டப்பிங்ல பண்ணுவீங்க. ஸோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு பட் அதுலயே நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சாலும் ஒய்டு வச்சாலும் சும்மா பேசாம லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீனில் அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ரொம்ப ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம், அந்த ஸ்கிரிப்டில் ரியல் டைம்லேயே வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படத்தில் நம்ம அது பண்ணலாம்.